மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மடப்புறம் அஜித் அவர்களுடைய கொலை, அந்த சின்ன பையனை அடிச்சு கொலை செய்யப்பட்ட வழக்குல இப்போ ஒரு பெரிய டேர்ன். அது யார் அப்படின்னு பார்த்தா, அந்த புகார் கொடுத்த லேடி எதுக்கு முகத்தை மறைச்சிக்கிட்டு புகார் கொடுத்துச்சு அந்த வீடியோல அப்படின்னு இப்போதான் தெரிய வருது. ஏன்னா அது மேலே எடுத்தால் வத 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 தான் பிரச்சனை வருது. இந்த பிரச்சனைலாம் இருந்து ஒரு விஷயம் நம்மளால் கனெக்ட் பண்ண முடியுது. அது ஒரு முக்கியமான முடிச்சு அவிழுது. அது என்ன அப்படின்னா, இந்த பையனை அடிச்சு கொள்றதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது இந்த ஸ்பெஷல் டீம் தான். இந்த ஸ்பெஷல் டீம் எங்கேருந்து வந்துச்சு, யார் உத்தரவு பேரில் வந்துச்சு, எங்கேருந்து உத்தரவு வந்துச்சு, திடீர்னு உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் கிளம்பி வந்தீங்க, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் இந்த ஒரு விஷயம் தான் விடை தருது. அதாவது இந்த நிக்கிதான்ற லேடி இருக்கலாம், இவங்க தான் அந்த புகார் கொடுக்கக்கூடியவங்க. அதாவது தன்னுடைய நகை காணாமல் அந்த அஜித் மீது புகார் கொடுக்கக்கூடிய லேடி வந்து இந்த நிக்கிதா. இந்த பெண் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டு சொல்லக்கூடிய நபர்களுடைய பின்புலாம் பார்க்கும்போது அந்த குற்றச்சாட்டில் 100% உண்மை இருக்குன்னு தெரியுது. இப்போ நம்ம கையில் 3 எஃப்ஐஆர் இருக்குது. முதலாவது எஃப்ஐஆர் சொல்கிறேன், ஒவ்வொன்றா சொல்கிறேன். அப்போ தான் அந்த நிக்கிதா யாருன்னு தெரியும். யார் இந்த அஜித் மீது புகார் கொடுத்தாங்கன்னா அவங்களோட லட்சணம் என்னன்னு தெரியும். அந்த லட்சணம் அவங்கள மட்டும் சொல்கிறது கிடையாது. நான் திரும்ப சொல்கிறேன், அவங்க ஒரு போலி, ஒரு மோசடி பேர்வழி இப்படின்றத சொல்கிறது மட்டும் இந்த வீடியோட விஷயம் கிடையாது. அதையும் தாண்டி இந்த அஜித் கொலையில் இந்த பழைய வழக்குகள் இருக்குல்ல, அது தோணுன ஒரு முக்கியமான கனெக்ஷன் ஒன்று கிடைக்கும். அது என்ன அப்படின்னா, முதலாவது புகார்கள் சொல்லிடுறேன். அது என்ன ஃபஸ்ட்டு அப்படின்னா, இந்த அம்மா பிஎட் படிச்சிருக்குது. அதில் பிரின்சிபலாக ஒருத்தர் இருந்திருக்காரு. அந்த பிரின்சிபலாக இருந்தவர் இருக்கார் இல்லையா, அவரையே முதலாவது ஏமாத்துறது. அது என்ன அப்படின்னா, உங்களுக்கு நாங்கள் பேராசிரியர் பணி வாங்கி சொல்லிட்டு அந்த ஆர்டருக்கு சும்மா 20 லட்ச ரூபா கேட்டிருக்காங்க. கடைசியாக 9 லட்சத்துக்கு பேசி முடிச்சிருக்காங்க. 9 லட்சம் வாங்கும் போதும் அவங்க 100 ரூபாயெல்லாம் வாங்குறது கிடையாது, 500 ரூபா நோட்டாக மட்டும் வாங்குவாங்க. எல்லா பேரும் இதே மாதிரி பேசி வாங்கியிருக்காங்க. நோட்டாக தரணும், டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி 2010 ஏமாற்றிருக்காங்க. 2010 யார் தமிழ்நாட்டோட சிஎம் நினைக்கிறீங்க? கருணாநிதி. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க என்ன சொல்லி கேட்டிருக்காங்க அப்படின்னா, எனக்கு மேலிடத்துல, அதாவது ஸ்டாலின் வரைக்கும் உதவியாளர்கள் நல்லா தெரியும், எனவே இந்த விஷயத்தை என்னால் கொண்டு போக முடியும், நான் ஏற்கனவே என் மகளுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். இது யார் சொல்கிறா? இந்த நிக்கிதாவுடைய அம்மா ஒருத்தர் நிற்கிறாங்க பக்கத்தில். யார்? சிவகாமி. அந்த சிவகாமி சொல்லியிருக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்லியிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நீ நம்ம ரத்த சொந்தம், இந்த மாதிரி ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரா பிட்ட போக வேண்டியது, நம்ம ரத்த சொந்தம், நம்ம ஜாதிக்கார பையன், எனவே நான் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டை போட்டோன்னே அவன் ஏன் 4 இடத்துல விசாரிக்க வேண்டியது, விசாரிச்சுட்டு ஓகே நம்ம கொடுப்போம் சொல்லிட்டு கொடுத்துருக்காரு. யார்? இந்த பிரின்சிபல். அதோட காலி அந்த காசு. அதுக்கப்புறம் கேட்டு போக முடியாத நிலைமை. இதெல்லாம் எப்படி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறேன். இது முதலாவது முக்கியமான வழக்கு. தன்னோட பிரின்சிபலை காலி பண்ணியிருக்கு இந்த நிக்கிதா. யாரோட சேர்ந்து? இந்த குடும்பமாக சேர்ந்து. இந்த குடும்பத்தில் வெறும் நிக்கிதா இல்லாட்டி அந்த சிவகாமி மட்டும் கிடையாது. இவங்களுடைய அப்பா ஒருத்தர் இருக்காரு, ஜெயபெருமாள். அந்த ஜெயபெருமாள் இந்த கூட்டத்தில் மிக முக்கியமான ஆள். ஏன்னா எல்லா பேரும் சேர்ந்து தான் இந்த ஆளை மண்டையை கழுவிருக்கான்னு வச்சுக்கோங்க, மண்டையை கழுவி காசு வாங்கியிருக்காங்க. இது முதலாவது. இதில் ரெண்டாவது என்ன அப்படின்னா, அதே பிஎட் காலேஜில் இன்னொரு பேராசிரியர் வளர்த்துருக்காரு. அவர்கிட்ட மட்டும் கிடையாது, அந்த பேராசிரியர், அவங்களோட தங்கச்சி, அவங்களோட மைத்துனர், இப்படி வரிசையாக அவங்கள்ட்ட மட்டும் சுமார் 19 லட்சம் ப்ளஸ் ஒரு 6 லட்சம் 25 லட்சம் ரூபாய் இருக்காங்க. இந்த 25 லட்ச ரூபா 2010, இதுவும் 2010 தான். நாங்கள் மேலிடத்துல நிறையா தெரியும், உங்களுக்கு நாங்கள் அது வாங்கி தரோம் இது வாங்கி தரோன்னு ஆசிரியர் பணியிருக்கும் 2, அதுபோல் விஓ ஜாப் ஒரு 2. இதுக்கடுத்து அதே கல்லூரியிலேருந்து படித்து வெளியிருப்பாங்களே நிக்கிதாவோட, அதாவது படித்த கல்லூரியுடைய பிரின்சிபலை ஏமாற்றியாச்சு, அங்கேருந்து பேராசிரியரை ஏமாற்றியாச்சு. அதுக்கடுத்து தன்னோட படிச்சிருப்பாங்க நல்லா லம்ப எவன் சிக்குவானே அவனை பிடிக்க வேண்டியது. அவனை பிடிச்சி இந்த யார் இந்த நிக்கிதாவோட அம்மா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, என் பிள்ளையோட படித்தவன், என் பிள்ளைக்கு நான் வேலை வாங்கி கொடுத்தேன், உனக்கு வாங்கி தரேன்ப்பா, நீனும் என் பிள்ளை மாதிரி தான், எல்லா இடத்துலையும் இப்படி ஒரு பிட்டு, அங்கிட்டு ரத்த சொந்தம், இங்கிட்டு என் பிள்ளை மாதிரி தான் அப்படி ஒரு பிட்டை போட்டு பாப்பா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வர வச்சு, அவர் மட்டும் கிடையாது அவரோட சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் நிக்கிதா இழுத்துட்டு வந்திருக்கு. இந்த குடும்பம் உட்காந்து இதுவே ரூம் போட்டு யோசிப்பாங்க பொழுது. யோசிச்சதில் இவங்களுக்கு சிக்கனவன் யார் அப்படின்னா, அந்த நபர் பேர் செல்வம். அவருக்கு 2 ஆசிரியர் பணி, ஒரு சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டார். இந்த 2 பணிக்காக சும்மா 25 லட்ச ரூபா ஆகிருக்காங்க. இது எல்லாம் மதுரையை சுற்றி. ஸோ மதுரையை சுற்றி மட்டும் ஏமாத்திருச்சாலும் கிடையாது. ராமநாதபுரத்துலேயும் கேஸ் இருக்குது. ராமநாதபுரத்தில் ஏமாத்தினாங்களா கிடையாது, சென்னையிலையும் கேஸ் இருக்குது. இவங்க கேஸெல்லாம் எடுத்தால் சுமார் அந்த காலகட்டத்திலே 3-4 கோடி ரூபாய்க்கு போகுது. 3-4 கோடி ரூபாய்க்கு சரளமாக ஏமாற்றிருக்காங்க. ஆனால் ஏமாத்துறது மட்டும் தான் விஷயமா அப்படின்னா, எக்ஸ்ட்ரா வேலை வாங்குற கொடுக்குற வேலை இல்லையா, அந்த வேலையை சில இடங்களில் பார்த்து தான் நமக்கு தெரியுது. நம்ம என்ன இதில் முதலாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த புகார் கொடுத்துச்சுல நகையை காணும் நிக்கிதா, இந்த நிக்கிதாவுக்கு கண்டிப்பாக கனெக்ஷன் இருந்திருக்கு மேலே. அந்த கனெக்ஷனை வச்சு தான் அள்ளி எரிஞ்சிருக்கு எதை வாக்குறுதிகளை, யார் யார் முடியுமோ அத்தனை பேர் காசு வாங்கிருக்கு. அந்த காசை வாங்கி யார் மூலமாக அதை செட்டில் பண்ண நடந்துச்சு, இதுதான் விஷயம். அந்த காசு அதோட நிற்கலை. அதுக்கப்புறம் மேலே நகர்ந்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 10 லட்ச ரூபா வாங்குதுன்னு வச்சுக்கோங்க, 3 லட்சத்துக்கு மேலே அனுப்புறதுக்கான வேலையை பார்த்துருக்கு. அது மேலே எங்கே போச்சு, இதுதான் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா மேலே எவ்வளோ ஒருத்தர் இந்த லேடிக்கு உதவி இருக்கான், இந்த குடும்பத்துக்கு. அந்த உதவின பேரில் தான் இந்த குடும்பம் இந்த அளவுக்கு ஆட்டம் போட்டிருக்குது. அந்த காலகட்டத்தில் எப்படி
கருணாநிதி அவர்களுடைய காலகட்டத்தில். அப்படியே கிளம்பி இப்போ இங்கே வாங்க. இந்த ஏமாத்தின கதையிலேருந்து இருக்க விஷயம் இதோட முடிஞ்சிச்சு. இப்போ இங்கே வாங்க. இப்போ நிக்கிதா மடப்புறத்துக்கு போகிறாங்க. அவங்களுடைய காரை நிப்பாட்ட சொல்லி அஜித் குமார்ட்ட கொடுக்குறாங்க. உள்ள சாமி கும்பிட போகிறாங்க. போயிட்டு வந்து பார்த்தா நகையை காணும், 10 பவுன் நகை. இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்து அறநிலையத்துறை சொன்னால் வேலை முடிஞ்சிருச்சு. அவன் புகார் கொடுக்க போகிறான். பக்கத்தில் ஏட்டு வந்தாலே போதும், 2 காவலர் தூக்கிட்டு போனாலே போதும், விசாரணை நடத்த முடியும், ரிமாண்ட் பண்ண முடியும், அதை நீதிமன்றம் நோக்கி நகர்த்த முடியும்னு வச்சுக்கோங்க. இது சிம்பிளாக முடிச்சிருப்பாங்க. நேற்று நமக்கு நடந்தாலும் இதே தான். ஆனால் இந்த நிக்கிதாக்கு மட்டும் ஒரு வித்தியாசமான வேலை நடந்தது. என்னன்னா, முதலாவது சொல்கிறாங்க, 2ஆம் நாள் ஸ்பெஷல் டீம் கிளம்பி வந்தான். எங்கேருந்து? மானாமரிலேருந்து. திருப்பூரத்துலேருந்து மானாமரில் ஒரு ஸ்பெஷல் டீம் கிளம்பி வரான்னா வேற எங்கேருந்தோ ஆர்டர் வந்துருக்கணும். ஆனால் அவனுக்கு நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாங்க, போலீஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை நாங்கள் ஆன்லைனில் பார்த்தோம். எங்கே ஆன்லைனில் பார்த்தேன்? நானே பார்க்கல. எங்கேருந்து பார்த்தேன்? நீதிமன்றம் அதை நாக்கு கொடுக்குற மாதிரி கேட்டுச்சு. ஆன்லைனில் பார்த்து இந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்கிறியா அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். இப்போ விஷயத்தை என்ன அப்படின்னா, இந்த ஸ்பெஷல் டீம் ஃபுல்லாக கலைச்சிட்டாங்களே. இந்த ஸ்பெஷல் டீமுக்கு எஸ்பி உத்தரவு பெருசளவு மதிக்கிறது இல்லை, எஸ்பி உத்தரவு மதிக்கிறது இல்லை, டிஎஸ்பியும் பெரிய அளவு மதிக்கல. இவங்க 2 தான் ஆர்டர் கொடுத்துடணும், 2 பேரையும் மதிக்கிறது இல்லை. உளவுத்துறை ஒன்று இருக்கா இல்லையா, அங்கேருந்து ஆர்டர் வந்தால் மட்டும் தான் வேகமாக வேலை பார்க்கணும். மற்ற எல்லா பேட்டையும் ஆர்டரை ரிசீவ் பண்ணி வேலை பார்ப்பானுங்க. ஆனால் இதில் மட்டும் நேரடியாக எஸ்பிஐ கணக்கை எடுக்கிறதுல, டிஎஸ்பிஐ கணக்கில் எடுக்கிறதுல நேரடியாக உளவுத்துறையிலேருந்து ஒரு ரிப்போர்ட் வந்து வச்சுக்கிறேன், கிளம்ப வேண்டியது. தமிழ்நாட்டில் திமுக வந்ததுக்கப்புறம் உளவுத்துறை எப்படியா இருக்கு அப்படின்னா, உளவு பார்க்கறதை விட்டுட்டு வேலையத்த வேலை இருக்கு இல்லையா, அதாவது எப்படின்னா, அமைச்சருக்கு மச்சினி இருப்பார், அவள் வீட்டிலேருந்து ஒரு ஆர்டரா உடனே வேலை பார்க்குறது. அமைச்சருக்கு ஒரு சித்தப்பா பிள்ளை ஒன்று இருக்கும், அது சொல்ல அதுக்கு ஒரு ஆர்டர். அமைச்சருடைய மனைவி ஃபோன் பண்ணிட்டாலா பத்திரிக்கை வேலை பார்க்குறது. இந்த உளவுத்துறை இந்த லட்சணத்தில் இருக்கிறதா உண்மை. இந்த உளவுத்துறையிலிருந்து ஒரு புகார் போயிட்டு வச்சுக்கவேன், இந்த ஒட்டுமொத்த டீமும் தீவிரமாக வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே இந்த ஸ்பெஷல் டீமுக்கு போயிரு பாருங்க, அதனுடைய 5 பேரை கைது பண்ணி உள்ள போட்டுருக்காங்க பாருங்க. அதோட மனைவிகள் என்ன சொல்றாங்கன்னா, மேலேருந்து கொடுத்த ஆர்டரை எடுத்து பண்ணதுக்கு இது கதியா? மேலேருந்து ஆர்டர் கொடுத்தாங்க அவங்க யாரு? அவங்களே கைது பண்ணவே இல்லை. இது மிக முக்கியமான கேள்வி, நல்லா புரிஞ்சுக்க. மிக மிக முக்கியமானது. மேலேருந்து ஆர்டர் கொடுத்தவன் யாரு? அவனை காப்பாற்றுறதுக்கு திமுக தீவிரமாக முயற்சி பண்ணுது. நான் முதல் வீடியோலேருந்து சொல்கிறேன், வேற யாரும் சொல்லலை, நாங்கள் தான் முதல் குற்றச்சாட்டை வைக்கிறோம். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் சொல்கிறோம், இந்த நிக்கிதா யாரையும் தொடர்பு கொண்டிருக்குது. அது மேலிட வரைக்கும் போயிருக்கு. அதோட ப்ரெஷரில் தான் 10 பவுன் செயின் காணாமல் போன இடத்துல, அதாவது ஒரு குற்ற பின்னணி வரலாறு முழுவதும் இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு சாதாரண செக்யூரிட்டி தூக்கிட்டு போய் பின்னாடி வச்சு சாத்திருக்காங்க. எந்தவித கம்ப்ளைண்ட்டும் எழுதாமல் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாமல். அப்போ இது எல்லாம் அவங்க செய்கிறாங்கன்னா, மேலேருந்து ஆர்டர் வந்தால் மட்டும்தான் இந்த செய்வாங்க. இது செய்யறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்போ யாருக்கு இந்த நிக்கிதா ஃபோன் பண்ணுச்சு? எனக்கு தெரிஞ்சு நிக்கிதாவை உடனடியாக கைது பண்ணி அதோடைய ஃபோன் இல்லையா அதை சீஸ் பண்ணி யார் யாருக்கு அந்த இடத்துல இருந்து அவங்க தொடர்பு கொண்டாடுற விஷயத்தை எடுத்து பொதுமக்கள் பார்வை கொண்டு வரணும். இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது தமிழ்நாடு முழுவதும் நடக்குது. நிக்கிதாக்கள் தமிழ்நாடு முழுவதும் நினைச்சிருக்காங்க. அதாவது மேலே ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு, உளவுத்துறையோடையோ இல்லை அமைச்சரோடையோ இல்லை அமைச்சர் சம்மந்தப்பட்டவோட கனெக்ஷன் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எல்லா பேரையும் மிரட்டுற தொழிலை வேலை பார்க்கறது உண்டு. இப்போ மீண்டும் அந்த பழைய கேஸுக்கு போனேன். இதை ஏன் இன்னும் நான் உறுதிப்படுத்துறேன். அது என்ன அப்படின்னா, இந்த பழைய கேஸில் புகார்லாம் கொடுத்தாங்க. அதாவது ஆசிரியர் பணி வாங்கி தரேன், அந்த பணி வாங்கி தரேன், விஓ வாங்கி தரேன், ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டரை வாங்கி தரேன், இப்படி ஆளுக்கு ப்ராமிஸ் பண்ணி இந்த குடும்பமே ஏமாத்துது இல்லையா. இந்த குடும்பமே ஏமாத்துறது மட்டும் இல்லை, இவங்க எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கேட்டு போனால் ஆளை வச்சு மிரட்டுறது. இதில் இவங்க அண்ணன் இருக்கு, யாரு? நிக்கிதாவோட அண்ணன் ஒருத்தன், யாரு? கவின்னு. அந்த கவியரசு என்ன பண்ணுறேன், இனிமேல் நீங்கள் கேட்டு வந்தீங்க அவ்வளோதான், இதோட ஓடி போயிடுங்க அப்படின்னு எல்லாத்தையும் மிரட்டுறேன். இந்த மிரட்டுற தோணி இங்கேருந்து வருது, சாதாரண வரக்கான வாய்ப்பே கிடையாது. நல்லா கவனிக்கணும். இதுக்கு அடுத்த விஷயம் தான், இவங்க எல்லாம் புகார் கொடுத்து எஸ்பி ஆஃபீஸில் ஒரு அழுத்தம் கொடுத்ததுக்கப்புறம் கைது செய்யப்படுறாங்க. அந்த காலத்தில் 2010 11 அந்த 11 காலகட்டத்தில் கைது பண்ணும்போது நிக்கிதா இருந்தது 2 நாள் தான் போலீஸ் ஸ்டேஷனில். 2 நாள் தான். ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிடுச்சு. அது ஃபைனான்சியல் கிரைம், ஏமாத்திருக்க 420 அப்படின்னு வச்சுக்கோங்க. நீ ஜெயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து நீ நீதிமன்றத்தை நாடி அதில் ஒரு 3 வாய்தாக்கு அப்புறம் ஒரு 45 நாள் உள்ள இருந்ததுக்கப்புறம் குறைஞ்சபட்சம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு பெயிலை பொறுத்த வரைக்கும். ஆனால் இந்த நிக்கிதா மட்டும் 2 நாள்ல இருந்து 3 நாள் வெளியே வர முடியுது? நான் கேட்குறேன், 2-3 நாள் எப்படி வெளியே வர முடியுது? எனவே அந்த காலகட்டத்திலேருந்து இந்த காலகட்டம் வரைக்கும் எப்போல்லாம் திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வருதோ அப்போல்லாம் நிக்கிதாவுக்கு ஏதோ வகையில் கனெக்ஷன் உருவாகுது. அந்த கனெக்ஷனை வச்சு தான் இந்த அம்மா இந்த அளவுக்கு எகிரி ஆட முடியும், அப்படிதானே? இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, இவ்வளோ ஏமாத்திட்டு போயிருக்கு அந்த அம்மா, அதை பிடிச்சி நாள் அப்புறதுக்கு உங்களால் முடியல, ஒன்றும் இல்லாமல் செக்யூரிட்டி வேலை பார்த்தவங்க தூக்கி போட்டு நாயடி அடிச்சிருக்கீங்க. நீங்க யாரும் தெரியுதா? யாரு? காவல்துறை. எனவே இந்த விவகாரத்தில், அஜித் விவகாரத்தில் நாங்கள் ஆரம்பத்திலிருந்து சொல்றது என்னன்னா, 5 பேரும் ஏவப்பட்டவர்கள் மட்டுமே. ஏவனவே யாரு? உத்தரவு கொடுத்தவர் யாரு? உத்தரவு 100% மேல் மட்டத்திலிருந்து தான் வந்திருக்கு, அமைச்சர் அளவில் மட்டும்தான் வந்திருக்கு. இப்படின்றது முதல் லெவல் நாங்கள் குற்றச்சாட்டு பண்ணோம்.
அந்த குற்றச்சாட்டை நிரூபிக்கும் விதமாக ஏற்கனவே நிக்கிதா மீது வழக்கப்பட்ட இந்த வழக்குகள் எல்லாமே நீர்த்து போயிருக்கு. எந்த விதத்திலையும் இவங்க நீதிமன்றத்தை நாடி பெயில் வாங்கவே இல்லை. இந்த குடும்பமே தப்பிச்சு வாழுதுன்னா அந்த காலகட்டத்தில் வேலை வாங்கி ஏமாத்துனதும் இதே ஒரு பவரை யூஸ் பண்ணி தான். இன்னைக்கு அந்த பையனை 10 பவுனுக்கு தூக்கிட்டு போய் அடிக்க வச்சதும் இதே பவரை யூஸ் பண்ணி தான். எனவே நிக்கிதா சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது. ஏதோ ஒரு தொடர்போடு தான் இதை நடத்தியிருக்காங்க. இதில் உளவுத்துறையிலேருந்து எல்லாருக்கும் தொடர்பு இருக்குது. மேலதிகாரம் தப்பிச்சிட்டான், மேல இருக்கிற அமைச்சர்லாம் தப்பிச்சிட்டான். பலியடாக விட்டது இந்த 5 காவலர்கள். எனவே பதிவோட இறுதியாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, முதலாவது நிக்கிதாவை உடனடியாக கைது பண்ணணும். அது மட்டும் கிடையாது, அவங்க அம்மா சேர்த்து இழுத்துட்டு போங்க. ஏன்னா ஊரில் எல்லா பற்றியும் ஏமாத்து, கூச்சம்லாம் ஏமாத்திருக்க, உனக்கு வெளியில் நடமாட்ட வேற. இதில் மடப்புறம் காலியம் மேலே சாமி போடாத போயிருக்க, நீ இப்போ ஜெயிலுக்கு போகிறத கரெக்டாக வச்சுக்கிறேன், ஜெயிலுக்கு கூட்டி போயிருங்க. அதோட சேர்த்து அது சம்மந்தப்பட்ட எல்லா தகவலையும் எடுத்து பொதுமக்கள் பார்வைக்கு வைக்க வேண்டியது அவசியம். யாரோட தொடர்பில் இருந்தாங்க அந்த தேதியில், யார் யாரெல்லாம் அவங்களுக்கு உதவுனாங்க, இந்த உத்தரவு எங்கேருந்து வந்துச்சு, இந்த கனெக்ஷனை மட்டும் சொன்னால் போகிறோம். திமுக கவர்மெண்ட் தான் இதுக்கு காரணமா அப்படின்றத நம்ம உறுதிப்படுத்த முடியும். எனவே சிஎம் முதலமைச்சர் அவர்கள் செய்ய வேண்டியது இதுதானே ஒழிய ஃபோன் பண்ணி சாரி நடக்கக்கூடாது நடந்து போச்சு இந்த கதைலாம் தேவையில்லை, நடக்க வேண்டியது நாங்கள் சொல்கிறோம், நிக்கிதாவை கைது பண்ணுங்க, அவங்களோட ஃபோனை சீஸ் பண்ணுங்க, எவனை அவங்க தொடர்பு கொண்டான்றத சொல்லுங்க, அந்த தொடர்பு கொண்ட பிறகு என்னமா நடவடிக்கை எடுத்தவே எவன் அவனை சொல்லுங்க. பலிகடாவை 5 பேரை உள்ள அனுப்பியாச்சு, அதுக்கப்புறம் எஸ்பியை டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு, இன்னொரு டிஎஸ்பியை இப்போதைக்கு சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கோம். இதெல்லாம் ஊரை ஏமாத்துற கதை தவிர்த்து உண்மையை சொல்ற கதை கிடையாது.